ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை தூத்துக்குடி டிமார்ட்லாம் போயிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. பெங்களூரில் அண்ணா இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த டிமார்ட் ஷோரூம் இருக்குது. டெய்லியுமே அண்ணா ஆஃபீஸ் போகும்போது இன்றைக்கி டிமார்ட் போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு போவாங்க. நான் தான் இந்த ஊரோட லாங்குவேஜுக்கும் டிராஃபிக்குக்கும் பயந்துட்டு போகாமலே இருந்தேன். இன்னும் 2 டேஸில் நம்ம தேனிக்கு கிளம்பிடுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி எப்படியாவது போயிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு காலைல 11 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சுட்டு இங்கே கிளம்பி வந்துட்டேன். நம்ம கன்னடத்து அக்காட்ட பேகை டேக் போட்டு வாங்கிட்டு உள்ளே வந்துட்டேன். கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்டே தான் இருந்தேன். பட் உள்ளே வந்ததும் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் பயம்லாம் போயிடுச்சு. நம்ம ஊர் பக்கமெல்லாம் வந்துட்டு ஒரு ஊருக்கு ஒரு டிமார்ட் தாங்க இருக்கும். ஆனால் இங்கே ஏரியாவுக்கு ஒரு டிமார்ட் இருக்குது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி எல்லா பக்கமுமே வச்சுருக்காங்க. நம்ம ஊர் பக்கம் டிமார்ட்டில் வந்துட்டு க்ராசரிஸ் கம்மியாக இருக்கும். இந்த வீட்டுக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் இங்கே உள்ள டிமார்ட்லலாம் க்ராசரிஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இந்த திங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 80% வந்து இந்த மாதிரி க்ராசரிஸ் வச்சுருந்தாங்கன்னா ஒரு 20% தான் திங்ஸ் எல்லாம் இருக்குது. நான் திங்ஸ் எதுவும் அதிகமாக வாங்கலை. இங்கேருந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது. அதனால் ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன். இந்த கிட்ஸுக்கு வந்துட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுனால இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள் ஃபுல்லாக நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எல்லாமே அழகழகாக இருந்துச்சு. ரேட்டெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இந்த குட்டீஸ்லாம் வந்து ஸ்கூலில் அடிக்கடி திங்ஸை தொலைச்சிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே வந்து பல்காக வாங்கி வச்சுக்கலாம். எங்கள் அஸ்வின் ஆல்ரெடி ஸ்கூல் செட்டெல்லாம் வாங்கிட்டதால் அவருக்கு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வரேன். கடைசியாக வந்து ஒரு 2 ரோ மட்டும் இந்த கிச்சன் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. குட்டி கடாயெலாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் எனக்கு இந்த நான்ஸ்டிக் ஐட்டங்கள்லாம் இப்போ வாங்க பிடிக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு என்னவோ அழகாக தான் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் குக் பண்ணதுக்கப்புறமா அந்த மோல்டிங்லாம் போய் நமக்கே ஒரு மாதிரி அதில் சமைக்கிறதுக்கு அன்ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த நான்ஸ்டிக்கே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பூஜா ரூமில் தேவைப்படுற மணி, குட்டி விளக்கு, அன்னபூரணி, அது வைக்கிறதுக்கு குட்டியாக தட்டு எல்லாமே ரொம்ப அழகாக நம்ம நார்மல் கடைகளில் வாங்குகிற ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. காஃபி குடிக்கிற மக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு 25 ருபீஸ்லேருந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம காஃபி டீயெல்லாம் அவ்வளோவா குடிக்கிறதில்ல. ஸோ நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் வாங்கலை. ஆனால் இன்னமுமே அந்த ஒரு கப்பு வாங்கியிருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வாங்கிடுவேன்.
பிளேஸுக்கெல்லாம் வரும்போது நம்மளோட கையையும் மைண்டையும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். இல்லைன்னா பார்க்குறது எல்லாத்தையுமே நமக்கு வாங்கணும்னு தோணும். ரேட் ரொம்பவே ரீசனபிளாக தான் இருக்கும். அதுக்காக தேவையில்லாமல் வாங்கக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுட்டு அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம என்ன வாங்குகிறோன்னு தெரியாமலே வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுது. வீட்டில் நமக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குது, மைண்ட் அப்செட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி டிமார்ட் பக்கத்தில் இருந்தால் கிளம்பி வந்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் கூட யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்மளை எதுவும் கண்டுக்கவும் மாட்டாங்க, வாங்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டாங்க. நாம் நல்லா ரிலாக்ஸ்டாக பார்த்து திங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி பொறுமையாக வாங்கிட்டு வரலாம். நம்ம திங்ஸ் வாங்கினோமா இல்லையான்னு சொல்லி அதுவும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே போனால் நம்ம கண்டிப்பாக திங்ஸ் எதுவும் வாங்காமல் வர மாட்டோம். அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹேண்டியாகவும் ரேட்டும் ரீசனபிளாகவும் இருக்குது. இடையிலே வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்புறம் டஸ்ட்பின் பாக்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தேன். யாருமே கண்டுக்கல. ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த ஷாப்பிங் எனக்கு.
திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படியே சுற்றி வந்து இந்த மக்கானா பாக்கெட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா எங்கே இருக்குன்னே தெரியல. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்ததுனால யார்கிட்ட போய் கேட்கணும் தெரியலை. ஸோ ஓவராலாக கடையை ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியில் அதையும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு பில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு இந்த வாசல் பக்கமாக பார்த்தா நம்ம ஊரில் கிடைக்கிறத விட ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, கீரை இதெல்லாம் சூப்பராக கிடைக்கிது. அதே 10 ரூபா தான் கெட்டு இங்கேயும். வரும்போது பாருங்கள், டிராஃபிக்கே அவ்வளோவா இல்லை. ரொம்ப ஜாலியாக ஹாயாக வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஜஸ்ட்டு ரோடை மட்டும் க்ராஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 2 மினிட்ஸ் வாக்கபிள் தான். பக்கத்துலேயே தான் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது தெரியாமல் இவ்வளோ நாளாக பயந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டேன். ஓவராலாக இந்த டிமார்ட் ஷாப்பிங்கை நான் நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு வேணுங்கிற திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். தொடர்ந்து சேனல் பாருங்கள். மறக்காமல் மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.